ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு கார்பெட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியிலாம் டியூன் பண்ணியிருக்காரு. இதுமாரி கடைசி நம்மகிட்ட வந்திருக்கு. இதுமாரி மைலேஜ் சுத்தமாக வரலங்கன்ட்டு நம்ம எடுத்தோன்னா நம்ம ஏர் ஸ்க்ரூவை செக் பண்ணோம். ஆனால் ஏர் ஸ்க்ரூவில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக கார்பெட்டர் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன மாதிரி கார்பெட்டர் போகிறோம் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணாத கமெண்ட் கண்டிப்பாக நான் உள்ள வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கார்பெட்டர் பற்றி தான். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாவே ஒரு 2-3 இதாக விட்டுருக்காரு. அப்போ எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க, கார்பெட் டியூன் பண்ணியாச்சு, மைலேஜ் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து மைலேஜே வராது. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த கார்பெட் என்ன பிரச்சனை பாருங்கள். இப்போ இந்த ஏர் ஸ்க்ரூ பாருங்கள் எப்படி இருந்து இல்லை, அப்படியே உள்ளே போய் ஜாம் ஆகிட்டுருக்கு. இது ஏர் ஸ்க்ரூ ஃபுல்லாகவே ஜாம் ஆகிடுச்சு. திருப்பி ஒன்று பண்ண இதில் டைட்டும் பண்ண முடியாது, லூஸும் பண்ண முடியாது. ஆனால் கஸ்டமர் நிறைய வாட்டி கேட்கறதால சும்மா இது டியூன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஓப்பனாக சொல்லிடுறோம், இது கண்டிப்பாக ஏர் ஸ்க்ரூ தான் இதை மாற்றணும். இது ஏர் ஸ்க்ரூ மாற்றதோட நம்ம இந்த கார்பெட்டரே மாற்றணும். ஏன்னா இந்த ஏர் ஸ்க்ரூ நம்ம எடுக்கணும், இது பட்டையில் கொடுத்து எடுக்கணும். இன்னொரு ஏர் ஸ்க்ரூ ஒன்று வாங்கணும், அதை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி போடணும். ஆனால் அப்பயும் கரெக்டாக மைலேஜ் வருமா அப்படின்னு தெரில. ஓகேவா? அதனால் நம்ம கார்பெட்டர் தான் மாற்ற போகிறோம். இந்த கார்பெட்டர் என்ன கம்பெனினா ஸ்பேக்கோ, ஏற்கனவே காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இந்த கம்பெனி கார்பெட்டர் தான் மாற்ற போகிறோம். ஸ்பேக்கோ எல்லாம் ஒரு வாட்டி நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? இது எல்லா வண்டிக்கும் வருது. இது நான் நிறைய வாங்கி போட்டிருக்கேன். ஓகே, நல்ல ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இதை மாற்ற போகிறேன். இந்த கார்பெட்டில் வந்து நிறைய இதில் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் கொடுப்பாங்க. இந்த ஸ்பெண்டருக்கு வந்து மேக்ஸிமம் ஆக்சிலேட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே டேரெக்டாக மாட்டலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கேட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்பேக்கர் கார்பெட்டர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல? இந்த மேனிஃபோல்டில் இறங்கி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம டம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டு பண்ணி இதை காமிக்கிறேன். இந்த வசலாம் பாருங்கள். இது அப்படியே செட் ஆகுது, அப்படியே மாட்ட வேண்டி தான். இப்போ இதில் ஏர் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா கம்பெனியில் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக அந்த 1.4 1.5 மாதிரியே கரெக்டாக வச்சுருப்பாங்க. இதை அப்படியே போட்டு நம்ம மைலேஜ் செக் பண்ண வேண்டியதான் எவ்வளோ வருதுன்ட்டு. வராத பட்சத்தில் தான் நம்ம அடுத்தது கை வைக்கணும், டியூன் பண்ணுறதை அதை பார்க்கணும். இந்த மேக்ஸிமம் ஓட பக்காவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம கட்டிடலாம். ஓகேவா? வண்டி கண்டிப்பாக ஒரு 15 வருஷம் வண்டி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கார்பெட்டர். ஓகே, ஸ்லைடு தான் பரிசு போடாதீங்க. ஏன்னா ஸ்லைடு ஸ்ப்ரிங் எல்லாமே இதில் செட்டாக கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த ஸ்லைடு போட்டாலும் செட் ஆகாது. அதனால் இது அப்படியே செட்டாக போடுங்க. இந்த பழைய ஸ்லைடு அவ்வளோ வேஸ்ட் தான் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு எல்லாமே புதுசு தான், அப்படியே செட்டாக அதிலே வந்துடும். இதுக்கு கேபிள் வராது. ஓகே, அதனால் நம்ம டேரெக்டாக இதே போட்டுடலாம் அப்படியே. ஓகேவா? பக்கா இருக்குது. எவ்வளோ நம்ம பேக் சைடு கொடுத்து பார்க்கலாம். வெளியில் ஓகேவா? இதுமாதிரி கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃபிட்டிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேனி பொருள் கேஸ்கெட்லாம் கரெக்டாக பாருங்கள். கொஞ்சம் டேமேஜ்னா கூட ஏர் லீக் ஆச்சுன்னா பிரச்சனை. அதனால் கரெக்டாக மாற்றுங்க. இதேமாரி இந்த சைடும் நம்ம கரெக்டாக டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஓகே, இப்போ நம்ம ஸ்லைடில் எடுத்துனது இந்த டியூபை பெட்ரோல் டியூபு
எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக கிடையாது, அப்படியே ஏற்ற மாட்டோம். வண்டி தான் வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்து பார்த்தா ஆக்சிடென்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா, எனக்கு தெரிய மாட்டோம்னா ஆக்சிடென்ட் டைட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம பெட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம கார்பரேட்டர் மாட்டியாச்சு. ஓகேங்களா, இதில் ஏரன்ஸ் டியூப் பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவே. இதை வந்து நம்ம டம்மி பண்ணிடணும். ஓகேவா, இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஐலிங்கே நிற்காது, ஏன்னா இந்த பக்கம் ஏர் வெளியில் போயிடும். அப்போ வண்டி வந்து டக்குனு ஆஃப் ஆகினே இருக்கும். அதுக்கு இதை டம்மி பண்ணுறது என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி டியூப் இருக்குல்ல, இந்த கார்பரேட்டர் போகிற டியூபு, இந்த டியூபை நம்ம இதில் சொருவிடணும். சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ டேப்பு போட்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணாவே பக்காவாக இருக்கும். ஒன்றும் இல்லை, உதாரணம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் எடுத்துலேயே காமிக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணேன், இதில் முடிக்கிறேன். ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் எடுத்தோன்னா அப்படின்னா போங்க, அப்படியே ஆஃப் ஆகிடும். ஓகேவா, அப்போ நம்ம இதை டம்மி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே விட்டு வண்டி ஆஃப் ஆகுதுன்னு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை நம்ம டம்மி பண்ணால் தான் பக்காவாக இருக்கும். இதில் சின்ன ஸ்க்ரூ அதில் போட்டு அழுத்திடணும். ஸ்க்ரூ டைட்டாக போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த டியூப்பில் நம்ம இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் பண்ணோம். ஓகேவா, ஃபுல் டைட்டாக இருக்காது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாவே வண்டி சும்மா பக்காவாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஸ்டார்ட் பண்ண ஓகேவா, கீழே இருக்கு. ஓகே, பக்கம் இருக்கா, அதை செக் பண்ணிக்கலாம். இதுமாரி வண்டி போடும்போது இந்தமாரி லைன் இருந்தால் இந்தமாரி டம்மி பண்ணணும். ஓகேவா, வேறு எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் கிடையாது, அப்படியே மாட்ட வண்டி தான். ஓகே, இந்த வீடியோ நிறைய குறைந்த கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த நல்ல வீடியோ பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கலாம். கண்டிப்பாக ஏர் ஸ்க்ரூ ஜாம் ஆச்சுனாவே அதை ரீப்ளேஸ் பண்ணி நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அது கண்டிப்பாக அது மைலேஜ் வராது, கண்டிப்பாக செலவுக்கு மேலே செலவு தான். அதனால் கண்டிப்பாக கார்பரேட்டர் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ வர E20க்கு இந்த பெட்ரோலுக்கு, E20 பெட்ரோலுக்கு இந்த கார்பரேட்டர்லாம் இது செட் ஆகும், மைலேஜ் நல்லா வரும். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய குறைங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.